இளங்கோவன் அவர்களே, சிறப்பு விருந்தாளியாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற மதிப்புக்குரிய திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, அமெரிக்காவில் குடியேறி இருக்கும் பெருமக்களே, தமிழ் குடியேறி இருக்கும் உள்ளமுடைய மற்ற நண்பர்களே, வணக்கம். இன்று சிகாகோ மாநகரத்தில் கடல் கடந்து உலகமெல்லாம் பரவிய மதுர தமிழ் ஓசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ் தெரியாதவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். Friends, those of you who don't know Tamil, perhaps especially the youth, I would like you to bear with me briefly, especially because the topic of my remarks has to do with you, the youth. Most of what I say will be in English, but first I want to say a few things in Tamil. I will try to be brief, and the remarks I have said also appear in English in an article in the souvenir issue. Therefore, I will not dwell upon them, but I would like to know your ideas and feelings about this, and therefore I take the liberty of speaking about them again in this forum. Those of you who expected me to talk about computers and Tamil, I urge you to come to the session tomorrow, where myself and a few others will be showing you what the computer can do. It's much more effective than simply hearing me talk. Thank you. அண்மையிலும் தொலைவிலும் இருந்து வந்து கூடி அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தின் 4வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன் என்னுடைய சில கருத்துக்களை கூற வாய்ப்பு அடைந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு தந்த கூட்டு தமிழ் சங்கத்தாருக்கு என் நன்றி தெரிவிக்கிறேன். என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய திருமதி ரெங்கராஜனுக்கு என் நன்றி தெரிவிக்கத்தக்கது. என் முதலாவது கருத்து வருமாறு, இந்த விழா சிறப்பாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் நடைபெற வாழ்கிறேன். தமிழ் பண்பாடு என்ற வன்மை நிறைந்த மரபு உரிமையை கொண்டாடவும், அமெரிக்காவில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றிய தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்நாட்டு தமிழ் சமூகத்திற்கான இந்த நல்ல பணிக்காக நான் அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தாருக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மற்ற கருத்துக்கள் இந்த பிரச்சனைகளில் ஒன்றை பற்றியவை. இதை பற்றி தற்காலத்தில் பல தமிழ் குடும்பத்தார்கள் அக்கறையோடும் கவலையோடும் மிகவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. அதாவது தமிழ் இளைஞர்கள், இளைய தலைமுறையினர், நமக்கு அடுத்த தலைமுறையினர் ஆகிய இவர்களை பற்றி. இவர்கள்தான் எதிர்காலத்தில் தமிழ் அமெரிக்கர்கள் என்று சொல்லப்படும் குடிமக்கள் ஆவார்கள். இவர்கள்தான் இந்த நாட்டில் மற்றவர்களுக்கு தமிழ் தன்மை என்பதை பிரதிபலிப்பார்கள். ஏற்கனவே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த போக்கை பற்றி சிந்திக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமோ? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவில் தமிழ் பண்பு பிரதிநிதிகள் என்று பெருமையோடு கருத முடியுமா? இளைஞர்கள் அமெரிக்க பண்பாட்டையும் மதிப்பீடுகளையும் அதிக அளவில் ஏற்றுக்கொள்வதனால் தமிழ் பண்புகளையும் தமிழ் மதிப்பீடுகளையும் மிகுதியாக விட்டுக் கொடுக்கிறார்களோ?
பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பண்புகளிலும் மதிப்பீடுகளிலும் இன்றியமையாதவற்றை சரியாக கற்பித்துக் கொடுக்கிறார்கள். இந்த கவலை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? இந்த பிரச்சனையால் உங்கள் சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா? இதை பற்றி தான் இன்று உங்களிடம் சில கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் அதற்கான விளக்கம் சொல்லவும் வேண்டும். நான் சொல்ல விரும்பும் கருத்துக்களை இன்னும் குறைந்த நேரம் தான் தமிழில் பேச போகிறேன். ஏனென்றால் நான் ஆங்கிலத்தில் கருதிய இந்த கருத்துக்கள் சில இடங்களில் சிறிது நுட்பமாக அமைந்திருக்கின்றன. அவர்களை என்னால் தெளிவாக தமிழில் வெளிப்படுத்த இயலாது. அத்துடன் இனிமையாய் ஒலிக்க வேண்டிய தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு நான் மிகவும் மெல்ல பேச வேண்டும். நான் அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது தேவைமா? நிஜமா? இன்னும் குறைந்த நேரம் தான் நான் தமிழில் பேச போகிறேன். ஏனென்றால் நான் ஆங்கிலத்தில் கருதிய இந்த கருத்துக்கள் சில இடங்களில் சிறிது நுட்பமாக அமைந்திருக்கின்றன. அவைகளை என்னால் தெளிவாக தமிழில் வெளிப்படுத்த இயலாது. அத்துடன் இனிமையாய் ஒலிக்க வேண்டிய தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு நான் மிகவும் நல்ல பேச வேண்டும். நான் அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்னை மன்னிக்கவும். வேறு ஒரு உத்தேசமும் உண்டு. இந்த கருத்துக்கள் நம் இளைஞர்களை பற்றியவை. இளைஞர்கள் கூட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு நான் பேசுவதை புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொல்ல போகிறதை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறேன். சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நடத்திய மாநாட்டுக்கு போயிருந்தேன். ஒருவேளை உங்களில் பல பேரும் போயிருந்தீர்கள். அங்கே நடந்த 3 நிகழ்ச்சிகளில் இருந்து அமெரிக்காவில் வாழும் தமிழ் மக்களுடைய உணர்ச்சியில் நான் தொடக்கத்தில் கூறிய விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பது தெரிந்தது. இது மன நிம்மதியை குலைக்கக்கூடியது என்பதும் காணப்பட்டது. 3 சிறிய நிகழ்ச்சிகள் தான். எனினும் அவைகளை கண்டு இளைய தலைமுறையை பற்றி 3 கோணங்களில் இருந்து கவலைப்படுவதுண்டு என்று தெரிந்து கொள்ளலாம். அவை நம் இளைஞர்கள் யாரை திருமணம் செய்து கொள்வார்களோ, நம் இளைஞர்கள் நம் மத ஆசாரத்தை பின்பற்றுவார்களோ, நம் இளைஞர்கள் நம் தாய்மொழியை தொடர்ந்து பேசுவார்களோ என்பது. வேறு வகையில் கூறினால் திருமண வாய்ப்பு, மத பற்றுதல், மொழி பற்றுதல், இந்த 3. முதலாவது நிகழ்ச்சி இது. பொதுக்கூட்டத்தில் சில இளைஞர்கள் அன்றைக்கு தங்களுக்கிடையே நடத்தப்பட்ட கருத்தரங்குகளை பற்றி கூட்டத்தாருக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். கருத்தரங்கு ஒன்றில் ஆணும் பெண்ணும் பழகுதல், i.e. dating, திருமணம் என்ற விஷயத்தை பற்றி உரையாடினார்களாம்.
அந்த குழுவில் எல்லா இளைஞர்களும் ஆணும் பெண்ணும் இனிமேல் தங்களுக்கிடையே சமூக தொடர்பு இன்னும் மேலான அளவில் அமைய வேண்டும் என்று விரும்பினார்களாம். இப்படி அந்த இளைஞர் சொன்னதும் உடனடியாக கூட்டத்தார் உற்சாகமாக கைத்தட்டினார்கள். திருமணம் செய்து கொள்ள தங்கள் பிள்ளைகள் இப்படி ஒரு தமிழ் செல்வியையோ தமிழ் செல்வனையோ தேர்ந்தெடுக்க கூடும் என்பது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு செய்தியாகும். இரண்டாவது நிகழ்ச்சி இது. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சங்கத்தாரால் தமிழ்நாட்டில் இருந்து சிறப்பு விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருந்த தவ திரு குன்றக்குடி அடிகளார் இக்கால வாழ்க்கையில் மதம் என்பதை பற்றி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். பிறகு கேள்வி நேரத்தில் ஒரு பெண்மணி கேட்ட எளிமையான அடிப்படையான கேள்வி இது: இந்த நாட்டில் ஆலயங்களை கட்டுவதற்கு நாம் ஆயிரக்கணக்கான டாலர்கள் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் நம் காலத்திற்கு பிறகு ஆலயங்கள் என்ன ஆகுமோ? நம் பிள்ளைகள் அவைகளை ஆதரித்து நல்ல நிலையில் வைத்திருப்பார்களோ? இப்படி அந்த பெண்மணி கேட்ட கேள்வி பல தமிழர்களுக்கு கவலை தரும் கேள்வி ஆயிற்று என்று நினைக்கிறேன். நம் தமிழ் இளைஞர்கள் செல்வாக்குள்ள அமெரிக்க பண்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து இந்து மத ஆசாரத்தையும் பிற தமிழ் வழக்கங்களையும் பின்பற்றுவார்களோ மாட்டார்களோ என்ற கவலை இது. அதற்கு முதல் நாளில் குன்றக்குடி அடிகளார் அவர்களை தமிழ் சாயல் உள்ள ஆங்கிலேயர்கள் என்று விளையாட்டாக சொன்னது என் நினைவுக்கு வருகிறது. மூன்றாவது நிகழ்ச்சி தெரிவிக்க நான் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்புகிறேன். காரணம், இளைஞர்களுக்கு புரிய வேண்டும். அதற்கு பிறகும் முன்னே சொன்ன காரணத்தால் நான் ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேச தொடங்குகிறேன். The third incident, and this is perhaps especially of interest to the youth, occurred during the youth reports at the plenary session mentioned above. For quite some time we had been watching the young people share their thoughts with the audience in a poised and relaxed manner, and had been listening to their ideas flow easily in a natural English idiom. The young man at the podium then invited questions from the audience. Several adults, continuing to speak in English, pursued dialogue with the youth by asking questions or making remarks. Shortly, one gentleman stood up and addressed a question in Tamil, spoken at a rapid rate of speed. This was a person, incidentally, who from his dress and appearance was clearly an educated professional and not one who lacked knowledge of English. Smiling apologetically, the young man at the podium acknowledged that he did not understand the question and asked the gentleman to repeat it. He did so in Tamil at a slightly slower speed. Keeping his stage poise admirably, the young man shrugged and smiled in continued apology and addressed the audience. "Could I have a translator up here, please?" At that point, the gentleman relented compassionately and said, okay, I'll ask my question in English. I don't even remember that gentleman's question, but I do remember the point he was making. I'm sure he was quite aware that the young man at the podium would probably not be able to handle his question in Tamil. His purpose clearly seems to have been to dramatize the lack of Tamil speaking ability among the youth. Perhaps he also wanted to make them feel regret for what he believed to be neglect of their mother tongue by embarrassing their spokesperson at the podium. I don't know. These three domains then of marriage, religion, and language are at the core of the intergenerational tension that is now, I believe, a fact of life for Tamils in the immigrant community in America. They are all interrelated, of course. What happens to the youth in each of these domains will affect what happens in the others.
For example, if a Tamil American youth marries an Anglo-American, the motivation for maintaining the use of Tamil in the home and other social contexts is obviously greatly reduced. Since I am a linguist, in the sense of having studied and thought about the nature of language and a language teacher, I will comment briefly here only about the language issue, about ways to think realistically and constructively about Tamil American youth and the Tamil language. The language issue should be understood as part of a generational transition that happens to almost all immigrant groups in America. A transition from inherited culture as identity to inherited culture as heritage. What this means is that whereas Tamilness to a first generation Tamil immigrant is a matter of his or her very identity, to a later generation Tamil American it is a matter of heritage. It is still a matter of meaning, pride, and importance, but it is less culturally and psychologically central to that individual. We may even coin a use of terminology to reflect this distinction. Let us call a Tamil who has become an American citizen or permanent resident an American Tamil, and reserve the term Tamil American for those of the later generations who have grown up in America and consequently are culturally and psychologically more American than Tamil. One should also point out that it is possible for this cultural and psychological assimilation to occur to a first-generation immigrant, him or herself, also. The terms themselves reflect the fact that the former is fundamentally a Tamil and the latter is fundamentally an American. We can see now the truth in Kundrakudi Adigar's teasing remark. The most important thing is to recognize with good grace that this transition is inevitable and that it is not a matter of shame or blame for either the earlier or the later generation. Each side of the generational gap must understand and accept what Tamilness means to the other side. Now, I do not wish to continue taking up time, and in the interest of time, I will skip much of what I have before me. I hope I have whetted your interest, however, to read further in the souvenir, and I will just conclude my remarks briefly. As you can read in the essay in the souvenir, I have some suggestions about continuing to use Tamil at home and in social occasions, because I believe that whereas the youth will not continue to have Tamil as their native language or first language, it is still possible for them to love, respect, and even learn Tamil if it is approached in a constructive and serious manner. The good news then is that though future generations of Tamil Americans will have lost native knowledge of Tamil and other key aspects of ancestral identity, there is every chance that they will honor their Tamil heritage and in many instances pursue its study and practice in recognition of its enrichment of their lives. This likelihood can only be helped by the fact that there is currently in this country a strong movement away from a dominantly European definition of American cultural values and in support of a multicultural outlook in education and other areas of American society. In this atmosphere, the values of the Tamil cultural heritage should have a receptive audience, and young Tamil Americans should find their cultural pride validated by the appreciation of their fellow Americans. இறுதியாக இந்த நிலையில் தமிழ் சமூகத்தினருடைய பொறுப்பு என்ன? இளைய தலைமுறையினர் மட்டுமின்றி பரந்தப்பட்ட பிற அமெரிக்கரும் தமிழ் மொழி பற்றியும் தமிழ் பண்பாட்டு மரபு உரிமை பற்றியும் நேர்த்தியாக தெரிந்து கொள்வதற்கு தேவையான வழிமூலங்களையும் செயல்முறை திட்டங்களையும் ஆற்றலுடன் அமைத்துக் கொடுப்பதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
நீ ஒரு குழந்தை. உன்னை தாளாட்டி பாராட்டும் ரகுமானின் கைகளிலே பேனாவை பிடிக்கும் அழுத்தத்தை காணோமே. வீரர்களின் மென்மைதானே உன்னை சிரிக்க வைக்கிறது. தமிழே, நீ ஒரு காதலி. உன்னை காண துடிக்கும் ரகுமானின் கண்களிலே, அந்த வேகத்திலே, உன்னை எண்ணி துடிக்கும் ரகுமானின் இதய துடிப்பினிலே, அந்த வேகத்திலே அவருக்கு ஊறும் வார்த்தைகளை வடிக்க ஒரு கருவி அந்த வேகத்தில் இயங்க இல்லையே என்று மனம் இயங்குகிறதே. தமிழ்த்தாயே, உனது நீண்ட புன்சிரிப்பும் மகிழ்ச்சியும் மாறிவிட்டதே. முகமே வாடிவிட்டதே. ரகுமானின் வார்த்தைகள் கூட உன் முகத்தில் சிரிப்பை உண்டாக்காமல் ஆக்கிவிட்டதே. ஆம், ரகுமானின் மாணவர்களாவது புதிய சமுதாயம் படைப்பார்களா என்று ஏங்குகின்றாயா? கட்டாயம் படைப்பார்கள். கவலை கல்லாக உன்னை மாற்றாது. முகம் சுருக்காமல் உன் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பரம்பரையை வடிக்கத்தானே வாழ்கின்றார் அப்துல் ரஹ்மான். தமிழே, நீ ஒரு கடல். அந்த கடல் நீரில் உப்பையெல்லாம் எடுத்துவிட்டு இவ்வளவு தேனை ஊற்றிய தமிழன் ஆம் அப்துல் ரஹ்மான் தான். தேனை சேகரித்த நந்தவனம் தான் எங்கே? அந்த தோட்டத்தின் சாவி அவர் கையிலே மின்னுகிறதே. முகத்திலே களை, தேனெடுத்த களைப்பை காணவில்லையே. தேன் குடித்த வண்டின் ரீங்காரம் தானே கேட்கிறது. அதுதான் அப்துல் ரஹ்மானின் தனிச்சிறப்போ? பெயர் வினோதமாக இருப்பதாக தமிழ்த்தாயின் மைந்தர்கள் நினைப்பார்களே. உமர் புலவரிலிருந்து சீதக்காதி வரை இசைத்த இசை எங்களுக்கு கேட்காமல் நாங்கள் செவிலாகிவிட்டோமே. இந்தியாவின் பொதுமொழியாக இருக்க தகுதி படைத்த ஒரே மொழி தமிழ்தான் என்ற குரல் ஒலித்ததே. அந்த குரலின் உரிமையாளர் யார்? காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அல்லவோ? ஆம், சிங்க குரலோன் தான். பல அப்துல்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே. தமிழுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். தமிழுக்காக உழைத்த பல அப்துல்கள் சிறந்த இனிமை படைத்த தமிழே உயிராக வாழும் அப்துல் ரஹ்மான் அவர்களே, வாழ்க வாழ்க. நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டாற்றுங்கள். பட்டங்கள் பறந்துவிடும் இந்த நாட்களிலே தங்களுக்கு அளிக்கப்பட்ட பட்டங்கள் தமிழக அரசின் கலை மாமணி, பாரதிதாசன் விருது, குன்றக்குடி அடிகளார் அளித்த கவி அரசு, பல பெற்றங்கள் பெற்றுள்ளீரே. காலம் பறந்தாலும் உமது பட்டங்கள் தங்க பட்டயங்களாக திகழும் என்பது ஐயமே இல்லை. ஆனால் ஒரு அதிசயம், தமிழர்களுக்கே உரிய ஒரு வியாதி உங்களிடம் இல்லையே. 4 வார்த்தை தமிழ் தெரிந்துவிட்டால், எழுத தெரிந்துவிட்டால், பாட துணிந்து விட்டால் அவர்களுக்கே உள்ள அந்த திமிர் என்ற வியாதி வந்து விடுகின்றது. உங்களிடம் ஏன் இந்த எளிமை? அந்த வியாதி வராமல் எங்கே தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்கள்? அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொன்னால் நாங்களும் சிறு தமிழ் உலகத்திற்கு பயன்படுவோமே. தமிழா வா என்று அழைக்கவில்லை, தமிழே வா என்று அழைக்கின்றேன். வருக வருக வருக. அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், அன்பிற்குரிய நண்பர் இளங்கோவன் அவர்களே, செயலாளர் அன்பிற்குரிய பாபு அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய பிரேமா தவமணி அவர்களே,
மற்றும் அமெரிக்க கூட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டு வருகின்ற மதிப்பிற்குரிய நண்பர்களே, இந்த கூட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழன்பர்களே, விழா முன்னவராக இருந்து அருமையான முறையிலே அறிமுகம் செய்து வைத்த அன்பிற்குரிய திருமதி மீனா வெங்கராசன் அவர்களே, எனக்கு முன்னால் அமெரிக்க வாழ் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பற்றி மிக கூர்த்த பார்வையோடு ஆய்ந்த கருத்துக்களை நம்மிடத்திலே எடுத்து வைத்த மதிப்பிற்குரிய அறிஞர் ஜேம்ஸ் சிந்தாம் அவர்களே, கலை நிகழ்ச்சிகளை அளித்து நம்மையெல்லாம் கழிப்பிலே ஆழ்த்திய கலைக்குழுவை சார்ந்த இளைஞர்களே, இங்கே கூடியிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க கூட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே உங்களுடைய விருந்தினராக கலந்து கொள்கின்ற நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமெரிக்க கூட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த 4வது ஆண்டு விழாவினுடைய தலைப்பாக நாளைய தமிழும் தமிழர்களும் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை ஒட்டியே நானும் ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று அன்பிற்குரிய நண்பர் தலைவர் இளங்கோவன் அவர்கள் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நாளைய தமிழும் தமிழர்களும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்வதிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒரு வகையிலே இந்த தலைப்பு கொஞ்சம் சிக்கலானது. நேற்றைய தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் நாம் நன்றாக தெளிவாக சொல்ல முடியும். இன்றைய தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் மிக தெளிவாக சொல்லிவிட முடியும். ஆனால் நாளைய தமிழர்கள் எப்படி இருப்பார்கள், நாளைய தமிழ் எப்படி இருக்கும் என்று கேட்டால் தெளிவாக சொல்ல முடியுமா என்று நான் சந்தேகப்படுகிறேன். எனக்கு சோதிடம் செய்ய ஓரளவுக்கு ஊகிக்கலாம் என்றாலும் நாளைய வரலாறு எப்படி மாறும், சமுதாயத்தினுடைய சூழல்கள் எந்த திருப்பங்களை மேற்கொள்ளும், புதிய யுகம் என்னென்ன புதுமைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக கணித்து சொல்ல முடியாது. நாளைய தமிழும் தமிழர்களும் எப்படி இருப்பார்கள் என்று சொல்வதை விட எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களை போன்றவர்கள் சொல்லலாம். ஓரளவுக்கு எப்படி இருப்பார்கள் என்பதையும் கூட நாம் யூகிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பிரச்சனைகள் ஒரு விதம், உங்களைப் போல வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு விதம். நான் எந்த தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுவது என்பதும் சிக்கலானது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நாளைக்கு எப்படி இருப்பார்கள், அங்கே இருக்கிற தமிழ் நாளைக்கு எப்படி இருக்கும் என்று பேசுவதா, அல்லது உங்களைப் போல வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் நாளைக்கு எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தமிழ் எப்படி இருக்கும் என்று பேசுவதா என்று கூட எனக்கு ஒரு சிக்கல் எழுகிறது.
இருந்தாலும் இந்த தலைப்பு பொதுவாக அமைந்திருக்கிற காரணத்தினால் இரண்டை பற்றியும் தொட்டு சொல்வது என்னுடைய கடமையாக அமைகிறது. நாளைய தமிழை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்றைய தமிழ் எப்படி இருந்தது, இன்றைய தமிழ் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் நாளைய தமிழ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஓரளவுக்கு நம்மால் சொல்ல முடியும். அதே போலவே நேற்றைய தமிழர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு நாம் சரியாக கணித்துக் கொண்டால்தான் நாளைய தமிழர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற உங்களை போன்றவர்களிடத்திலே எத்தகைய பிரச்சனைகள் வந்து அலைமோதுகின்றன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகளிலும் தூர கிழக்கு நாடுகளிலும் பயணம் செய்துவிட்டு அங்கே இருக்கிற தமிழர்களை எல்லாம் பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது நான் இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன். அதற்கடுத்து கனடாவும் ஆங்கில நாட்டும் சென்று அங்கே இருப்பவர்களையும் காணுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நான் கண்டறிந்தவரை ஒரு முக்கியமான கருத்தை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுகிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் தமிழ் உணர்வு குறைவாக இருக்கிறது. வெளிநாடுகளில் உங்களை போன்று இருக்கிறவர்கள் தமிழ் பேசுவது கொஞ்சம் அரிதாக இருக்கிறது, அல்லது பேசுகிற தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் உங்களிடத்தில் தமிழ் உணர்வு இருக்கிறது. இதுல யார் பாராட்டப்பட வேண்டியவர்கள்? பேராசிரியர் இன்னாம் அவர்கள் கூட சொன்னார்கள், இப்பொழுது இருக்கிற தமிழர்களை அமெரிக்க தமிழர்கள் என்று அழைக்க வேண்டும், இதற்கு பிறகு வரப்போகின்றவர்கள் தமிழ் அமெரிக்கர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எனக்குள்ள பிரச்சனை எல்லாம் அமெரிக்க தமிழர்களோ தமிழ் அமெரிக்கர்களோ தமிழ் என்ற ஒன்று ஏதாவது ஒரு வகையில் ஒட்டி கொண்டிருக்கிற வரையில்தான் அவர்கள் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இது எல்லாமே அழிந்து போய் எந்த அடையாளமும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்ற அச்சம் தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் நன்றாக பேசுகிறார்கள் என்பது கூட ஒரு பொது கருத்து தான். ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் நீங்கள் நல்ல தமிழை கேட்க முடியும். நான் பிறந்து வளர்ந்த மதுரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, அங்கே இருக்கின்ற தமிழர்களும் சரி, தென்பாட்டி நாட்டு தமிழர்களும் சரி நன்றாக தமிழ் பேசுவார்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் எந்த மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததோ அங்கே இப்பொழுது தமிழ் மொழியை விட அதிகமாக ஒழிப்பது சௌராஷ்டிர மொழி. ஆகையினாலே அந்த மாவட்டத்திலிருந்து வடக்கே செல்ல செல்ல அந்த மொழி உருமாறி தேய்ந்து இறுதியிலே நம்மை போன்றவர்களே மொழிபெயர்த்து சொன்னால்தான் புரியும் என்று சொல்லக்கூடிய சென்னை தமிழாக மாறியிருக்கிறது. அதுவும் தொடக்கத்தில் செந்தமிழ் வளர்த்த மதுரையிலே மிகச்சிறந்த பேராசிரியர்களிடத்திலே தமிழ் கற்ற நான் வடார்காடு மாவட்டத்திலே பணியாற்றுவதற்காக வந்து சேர்ந்தேன். இங்க வடார்காட்டை சேர்ந்த அன்பர்கள் இருப்பார்கள், கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நானும் இப்பொழுது வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவனாகத்தான் என்னை கருதி கொள்கிறேன். அங்கே வந்து சேர்ந்த உடனே அங்கே ஒலித்த தமிழை கேட்டு எனக்கு இருதய அதிர்ச்சியே வந்துவிட்டது. கொஞ்ச நாள் இருந்தால் நான் இவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதை விட்டுவிட்டு அவர்களுடைய தமிழை நான் கற்றுக்கொள்வேன் போல் தெரிந்து அவர்களை மாற்ற முடியுமா என்ற சந்தேகம் வந்த அந்த அளவுக்கு ஒரு வேற்று ஒலி கலந்த தமிழை நாம் அங்கே கேட்கின்றோம். காரணம் பக்கத்தில் இருக்கிற மொழிகளுடைய ஆதிக்கம். இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த தமிழ் கொச்சையில இருக்கு என்று சொல்லலாம்.
ஆனால் வடார்காட்டில் வருகிற பொழுது முன்னும் பின்னும் தேய்ந்து அது கீழேன்னு மாறிவிட்டது. நான் தொடக்கத்தில் இந்த கீதுவை கேட்டு இது தமிழ்தானா என்ற சந்தேகம் வந்து அதற்கு பிறகு அது தமிழ்தான் இந்த அளவுக்கு தேய்ந்து உருமாறி முன்னும் பின்னும் தேய்ந்து சுருக்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து கொண்டேன். ஆனால் அந்த அதிர்ச்சி காலப்போக்கில் குறைந்து கொண்டு வந்து இருக்கிறது என்பதை விட கீழ் என்பதுதான் நல்லதோ என்று நினைக்கிற அளவுக்கு நான் மாறிவிட்டேன். ஏன் என்று சொன்னால் இரண்டாம் போன்றவர்கள் மொழி பேராசிரியர் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பயன்படுத்துகிற மொழி சுருக்கமாக இருக்கிறது. எவ்வளவு சுருக்கமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு மனிதன் தன்னுடைய கருத்துக்களை எளிமையாக வேகமாக சொல்லிவிட முடியும். அதை விட எழுதுகிற பொழுது எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறத மொழி அவ்வளவு விரைவாக நம்முடைய கருத்துக்களை எழுத முடியும். இருக்கிறது என்று எழுதுகின்ற அந்த நேரத்தில் கீழன் எழுதி அடுத்த 2 வார்த்தை எழுதியுள்ளான். ஆகையினால இந்த மோனோசிலபி என்று சொல்லுகிறார். அந்த ஒற்றைசை உடைய சொற்களுடைய மொழி வளர்ச்சி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. கருத்துக்கள் வளமாக சொல்ல முடியும். அதுவும் கவிதையில் எழுதுகிற பொழுது வந்து கொண்டிருந்தான் எழுதுனா வந்து கொண்டிருக்கிற வந்து போயே சேர்ந்துடும். எழுதுறதுக்குள்ள விஷயமே வேற மாதிரி. அதுவும் கவிதையில பல சீர்கள் தேவைப்படும். கீழே ஒரே சீர்ல முடிஞ்சு போகும். இன்னும் 3-4 சீர்ல வேற கருத்துக்களை நாம் எழுதணும். ஆக இந்த அளவுக்கு நான் மாற்றமடைந்ததற்கு காரணம் செந்தமிழ் வளர்த்த மதுரையை விட்டு வடார்காட்டுக்கு வந்ததுதான் காரணம். நான் வடார்காட்டுக்கு வரவில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கீழ் என்பதை மட்டமாக நினைத்திருப்பேன். இருக்கிறது தான் உயர்ந்ததுன்னு நினைத்துக் கொள்வேன். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் மாற்றங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கவை அல்ல. எவை தேவை என்பதை தெரிந்து கொண்டு நல்ல மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு மொழி வளரும். அந்த மொழி வளர்ச்சிக்கு எந்த நாட்டிலிருந்து இந்த மாற்றங்கள் வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் அமெரிக்க நாட்டில் வசித்ததனாலே இந்த அமெரிக்க தமிழ் என்று உருவாகி தெரியாது, எனக்கு எந்த அளவுக்கு அப்படி உருவாகி இருக்கிறது என்று தெரியாது. ஒருவேளை அதிலிருந்து சில நல்ல ஒலிக்கூறுகள், சில ஒலிப்பு முறைகள், சில நல்ல சொற்கள் கிடைத்தால், அதனால் தமிழுக்கு வளம் கிடைத்தால் அதையும் நாம் வரவேற்கலாம். ஆனால் முக்கியமான ஒன்று, மொழி என்பது என்ன? வெறும் சொற்கள், கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கருவி. இப்படி நினைக்கிற ஒரு கருத்து இப்பொழுது வந்துவிட்டது. கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவி அல்ல. மொழி என்பது வெறும் கருவி அல்ல. மனிதன் கண்டுபிடித்தது வேண்டும் என்றால் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அதை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் வளர வளர காலப்போக்கில் அதை பேசுகிற இனத்தினுடைய இரத்த ஓட்டம், அந்த பேசுகிற இனத்தினுடைய பண்பாடு, அந்த பேசுகிற இனத்தினுடைய எண்ண ஓட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து 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 பதிவு பண்ணி அந்த இனத்தினுடைய பண்பாட்டின் கருவூலமாக, அந்த இனத்தினுடைய பண்பாட்டின் சேகரிப்பு நிலையமாக மாறி ஒரு தனி பெருமை பெற்று விடுகிறது. அதனால வெறும் கருத்து பரிமாற்றம் என்பது மட்டுமல்லாமல் ஒரு மொழி என்பது அந்த இனத்தினுடைய அடையாளமாக, ஒரு மொழி என்பது அந்த இனத்தினுடைய பண்பாட்டை காட்டுவதாக அமைகிறது. என்னை போன்ற தமிழ் பேராசிரியர்கள் வழக்கமாக சொல்லுகிற ஒன்றுதான், தமிழ் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி, உலகத்திலேயே மிக பழமையான மொழி. பல பேர் இதை கேலி பேசுவது உண்டு. புதுமை பித்தன் போன்றவர்கள் ஒரு இடத்துல இதை கிண்டலாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சொல்லுகிற பொழுது மாணவர்களிடத்திலே சொல்லுவோம், தமிழ் குடி என்பது மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்று எங்களுடைய இலக்கியங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை சொல்லுவது உண்டு. இதை கொஞ்சம் அதிகமாக சொல்ல ஆரம்பித்ததனால சில பேருக்கு ஒரு மாதிரி பட்டு புதுமை பித்தன் சொன்னார், உலகத்தில் தோன்றிய முதல் குரங்கு தமிழ் குரங்கு என்று அதை ஒரு கேலியாக சொன்னார். புதுமை பித்தன் படித்தவர், அவருக்கு ஒன்று தெரிந்திருக்கும். உலகத்தில் மனித தோற்றம் நடந்த இடமாக ஆராய்ச்சிக்காரர்கள் ஒத்துக்கொள்ள
அந்த குமரி கண்டத்தினுடைய எச்சசச்சம் தான் இன்றைக்கு இருக்கிற இலங்கையும் தமிழ்நாடு. ஆகையினால அந்த ஆராய்ச்சி கருத்தின்படி அங்க இருக்கிற மனிதன் முதலில் பேச ஆரம்பித்த மொழியினுடைய பரிணாம வளர்ச்சியின் விளைவாகத்தான் இன்றைய தமிழ் தோன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த முதல் மனிதன் எதை பேசினானோ அந்த மொழியோடு தமிழுக்குள்ள உறவு அதிகம். அதான் கருத்து. மற்ற மொழிகளை விட தமிழுக்குள்ள உறவு அதிகம். அது ஆதி மொழி என்று சொல்லுவதற்குரிய அடையாளங்கள் அதில் அதிகமாக இருக்கின்றன என்பதுதான் கருத்து. மற்ற இனங்களை தாழ்த்தி பேசுவதோ அல்லது மற்ற மொழியை குறைத்து பேசுவதோ நோக்கமல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த பழமை என்பதை கூட விட்டுவிடும். ஒரு மொழி பழமையானது என்பதற்காகவே அதற்கு பெருமை வந்து விடுமா என்று சில பேர் கேட்கிறார்கள். ஆமா, இப்படி ஓமை சொல்லுவதற்காக வருந்துகிறேன், புரிவதற்காக சொல்லுகிறேன். மதுவை பொறுத்தவரையில எது ரொம்ப பழமையானதோ அதற்கு அதிக மதிப்பு. அதுல ஆண்டு கணக்கை குறித்து வியாபாரம் செய்கிறார்கள். ஆண்டு கணக்கு அதிகமாக அதிகமாக அதில் இருக்கிற அந்த போதையோ ஏதோ சொல்லுகிறார்கள், அது அதிகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஆக ஒரு மொழியினுடைய பழமை என்பது நெடுங்காலமாக ஒரு மொழி பண்பட்டு வந்திருக்கிறதை காட்டுவதற்காக, நெடுங்காலம் சிறப்படைந்து வந்ததற்கு காட்டுவதற்காக சொல்லப்படுகிற கருத்து தான். பாரதி சொன்னார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லோரும் கேள்விப்பட்டு வரி. ஆனா பாரதி இடத்துல இன்னொரு பாடல் உண்டு. எனக்கு முதல்ல படித்த போது எனக்கு ஒரு பெரிய பெரும் குழப்பம் வந்தது. ஆனா கவிஞர்களே இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிவிடுவார்கள், இன்னொரு இடத்துல அதை முரணா ஏதாவது சொல்லிவிடுவார்கள். பாரதியார் இன்னொரு இடத்துல பாடுகிறார், சிந்து நதியின் இசை நிலவிலே சேர நன்னாட்டு இளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி. இரட்டையும் கவனிங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை பாடினவரும் ஒரே ஆளுதான். ஆனா சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நன்னாட்டு இளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து. அப்ப தெலுங்கு மொழியை சுந்தரமான தெலுங்கு சொல்றார். இந்த இடத்துல தமிழை இனிமையானதுன்னு சொல்லுகிறார். இப்ப எதை எடுத்துக்கொள்வது? இது பாரதியாருடைய கருத்து என்ன? தமிழை இனிமையானது உயர்ந்தது சொல்றாரா, இல்ல தெலுங்கு உயர்ந்தது இனிமையானது சொல்லுகிறாரா? அதுல ஒரு அறிஞர் சொன்னார், தமிழ் தாங்க இனிமையானது. பாரதியார் அப்படி பாடிட்டே வந்தார் பாருங்க, சிந்து நதி சேர நன்னாட்டு இளம் பெண்கள், அந்த மயக்கத்துல அப்படி மாறி கொஞ்சம் மாறினாரு. இந்த பேச்செல்லாம் வேண்டாம், ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழ் மொழி இனிமையானதுன்னு சொன்ன பாரதியார் தெலுங்கு மொழியை இந்த இடத்துல சுந்தரமான மொழின்னு சொல்லுகிறார். எதை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் ரெண்டையுமே ஏற்றுக்கொள்வது. ரெண்டும் முரண்பட்டது அல்ல. கூர்ந்து பார்த்தால் அதனுடைய உண்மை தெரியும். சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்தேன்னு சொல்றார். இசையாக பாடுவதற்கு தெலுங்கு இனிமையானது, அது உண்மையா. ஏனென்றால் மெய்யெழுத்துல முடிக்க மாட்டாங்க பெரும்பாலும் சொற்கள் தெலுங்குல. இந்த மெய்யெழுத்துல முடிச்சா பாட்டுல பாட முடியாது. தேர் அப்படின்னா தேன்னு நின்றுடும் பாட்டு. ஆனா தெலுங்குல நம்ம தேனும் தேனுன்னு பாடிட்டு இருக்கலாம். ஆக பாடுவதற்கு இலகுவாக அதை மாற்றி இருக்கிறான். இந்த உகரம் சேர்த்துருவான். பெரும்பாலும் தமிழ் சொற்கள்ல ஊனாவை சேர்த்தா தெலுங்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஊடால கொஞ்சம் சமஸ்கிருதத்தை கிளம்பிக்கிட்டோம்னா நல்ல தெலுங்கு நாம பேசுறதா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ பாட்டி செய்வதற்கு தெலுங்கு இனிமையானது. அப்ப தமிழ் என்னங்கன்னு கேட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிறத ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, பாட்டாக இசைப்பதற்கு மட்டும்தான் தெலுங்கு இனிமையானது. பேசுவதற்கு, நாடகத்துல டயலாக் எல்லாம் எழுதுவதற்கு அப்ப அது சரிப்படாது. அப்போ இனிமையா இருக்கிறது தமிழ் தான். அப்ப இசையில இனிமை இல்லையா? தெலுங்கு அதுல ஒண்ணுதாங்க இனிமை. தமிழ் என்பது இயலாக எழுதினாலும் சரி, இசையாக பாடினாலும் சரி, நாடகமாக எழுதினாலும் சரி, மூன்று இனிமை இனிமையானது. ஒன்றிலை மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பும் உண்டு. என்ன குறிப்புன்னு கேட்டா, உலகத்துல வேற மொழிகளே இனிமையானது கிடையாதா? தமிழ் தான் இனிமையா?
இத்தாலிய மொழியை ரொம்ப இனிமையான மொழின்னு சொல்லுவார்கள். அதுக்கு பிரிச்சு சொல்றான். காதல் என்பது ரொம்ப மென்மையான துறை. காதலர்கள் பேசிக்கொள்ளணும்னா இத்தாலி மொழியில பேசினா நல்லா இருக்கும்னு எழுதியிருக்கிறான். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதுல பேசிக்கொள்ளலாம், நன்றாக இருக்கும். ஜெர்மன் மாதிரி மொழியில பேசினா காதலர்கள் உண்மையிலேயே காதலோட பேசிக்கிறாங்களா இல்ல ஒருத்தன் திட்டிக்கிறாங்கன்னு தெரியாது. குறுக்குன்னு இருக்கும் அந்த ஜெர்மன் மொழி. நிறைய மெய்யெழுத்துக்கள் ஒன்னா கலந்து வர்றதுனால பேசுவதற்கு கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அவ தமிழ்ல என்ன சிறப்புன்னு கேட்ட, தமிழ் மற்ற மொழி மாதிரி இனிமையை உண்டுன்னு கூட தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இத்தாலி போன்ற மொழிகள் இனிமையை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு நிலையில அடைந்து அப்படி நின்று விட்டது. அதே இனிமைதான். தமிழ் அப்படி இல்லை. தமிழ் என்னன்னு கேட்டா 2000 வருஷத்துக்கு முன்னே இனிமையா இருந்தது. அது போக 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 இன்னும் இனிமை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இன்னும் போக போக அது இனிமையாகிக் கொண்டே போகும். அது நிற்க எவல்யூஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிது ஆவது. இனிது ஆவதுன்னு சொன்னால் இது இனிமை ஆகிக்கொண்டே போவது. அது நிற்கவில்லை, ஒரு ஸ்டேஜ்ல நிற்கல. அந்த இனிமை ஆகின்ற பண்பு இருக்கிறது இந்த தமிழ் மொழிக்கு உள்ளே இருக்கிறது. அதனால அது இனிமை அடைத்துக் கொண்டே வந்திருக்கிறது. இப்ப மொழிக்குள்ள இந்த பண்பு எப்படி வந்ததுன்னு கேட்டார். ஒரு மொழி என்பது தனியாக அப்சாக்ட், அது பேசுகிற இனத்தை வைத்து அந்த இனத்தினுடைய பண்பாடுதான் அந்த மொழியிலே சிறப்பையும் உன்னதத்தையும் இனிமையையும் கொண்டு வரும். எந்த இனம் இனிமையாக ஆகிக் கொண்டே வருகிறதோ அந்த இனம்தான் தன்னுடைய மொழியை இனிமையாக ஆக்க முடியும். எந்த இனம் உன்னதமான பண்பாட்டை கை கொண்டிருக்கிறதோ அந்த இனம்தான் அந்த மொழியை உன்னதமான மொழியாக ஆக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். மொழி அமைப்பிலும் சரி, இலக்கிய வளத்திலும் சரி, தமிழை விட மிக மிக கீழ்நிலையில் இருக்கின்ற ஆங்கிலம் இன்றைக்கு உலகத்தையே ஆதிக்கம் செலுத்துகிற, அரசாட்சி செலுத்துகிற மொழியாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த மொழியினுடைய இலக்கிய வளமோ அந்த மொழியினுடைய இலக்கண வளமோ அல்ல, அந்த மொழியில் பேசுகிற இனத்தினுடைய வளம், அந்த மொழியில் பேசுகிற இனத்தினுடைய பண்பாடு, அந்த மொழியில் பேசுகிற இனத்தின் மக்களுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் தான் அந்த மொழியை இன்றைக்கு உலக அளவிலே பரப்பியிருக்கிறது. ஒரு மொழியுடைய சிறப்பு மட்டுமே அந்த மொழியை உலக அளவிலே பரப்புவதற்கோ சிறப்படைவதற்கோ காரணமாக ஆக முடியாது. அதை பேசுகிற மக்களுடைய ஆற்றல், அதை பேசுகிற மக்களுடைய பண்பாடு, அறிவு, இதுதான் அந்த மொழியை உலக அளவிலே பெரிய அளவில் மதிக்க செய்யுமே தவிர அந்த மொழியில இருக்கின்ற பழமையோ இலக்கணமோ இலக்கியமோ இதல்ல. அதனால்தான் தமிழை விட மிக சாதாரணமான, தமிழுக்கு பின்னால் பறந்த, தமிழளவுக்கு வளமோ ஆற்றலோ இல்லாத மொழிகள் உலகளவே இன்றைக்கு பரவி பெயர் பெற்றிருக்கிறது சொன்னால் அதற்கு மொழி காரணம் அல்ல, அந்த மொழியை பேசுகிற இனம் காரணம். அவ தமிழினம் எங்கே தவறு செய்தது? பழமையான அந்த உன்னதமான பண்பாட்டை அது விட்டுவிட்டது, அதிலிருந்து விலகி சென்று விட்டது. அதற்கு எதிரான மாறான பகையான பண்பாடுகளோடு அது உறவு கொண்டது. அந்த உறவுகளினால் பாழ்பட்டது, அடிமைப்பட்டது, தாழ்வு மனப்பான்மை கொண்டது. தாழ்வு மனப்பான்மை கொண்டதனாலே பிற கலாச்சாரங்களை, பிற பண்பாடுகளை, பிற மொழிகளை உயர்வாக நினைத்துக் கொண்டது, அவற்றை வலித்துக் கொண்டது, ஏற்றுக்கொண்டது, சுமந்து கொண்டது. சொந்த மொழியை, சொந்த பண்பாட்டை மறந்து போய்விட்டது, அதை தாழ்வாக நினைத்தது, கைவிட்டு விட்டது. இந்த காரணத்தினால், அடையாளம் விழுந்து போன காரணத்தினாலே தமிழ் இனம் சரிந்ததுக்கு. எந்த சொந்த அடையாளத்தினால் பெருமையோடு அவர்கள் நின்றிருக்க வேண்டுமோ அந்த சொந்த அடையாளத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த கைவிட்டு விட்ட காரணத்தினாலேதான் தமிழருடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. என்னை பொறுத்தவரை என்றைக்கு தொடங்கியது என்று கேட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கிவிட்டது. சங்க இலக்கியத்திற்கு பிறகு அந்த தனித்த பண்பாட்டை, அந்த தனித்த உயர்வை நாம் காண முடியவில்லை.
சொற்களை உருவாக்குவதிலே கூட தமிழனை போல் ஒரு உன்னதமான பண்பாட்டை கையாண்டவன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு தமிழ் பேராசிரியர் என்பதனாலே சொல்லுகிறேன் சொல்ல நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு அறைகூவல் மாதிரியை விடுகிறேன். சொற்களிலே கூட பண்பாட்டை பொதிந்து வைத்திருக்கிறார். இது போல ஒரு மொழியை உலகத்தில் நாம் எங்காவது பார்க்க முடியுமா? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நாளைய தமிழ் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். சொற்களை உருவாக்குவதில் இன்றைக்கு தமிழன் மிகவும் கஷ்டப்படுகிறான், தொல்லைப்படுகிறான், முடியுமா என்று அஞ்சுகிறான். ஆனால் சொற்களை உண்டாக்குவதிலும் சரி, அந்த சொற்களை கையாளுவதிலும் சரி, உயர்ந்த பண்பாட்டை அவர் கையாண்டிருக்கிறார். புறநானூற்றில் ஒரு பாடல், இதை சொல்லுவதற்கு முன்பு நான் இன்னொரு குறிப்பை சொல்லிவிட்டு தொடங்குகிறேன். உலகத்தில் இருக்கிற உயிர்களை நம்முடைய இலக்கணம் உயர்கிணை அகரிணை என்று பிரிக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க பயப்பட வேண்டாம். ஏதோ இலக்கண வகுப்பு நடத்த போறோம் இருக்கு. வகுப்பு நடத்துறது வேண்டாம்னு விட்டுட்டு இப்பதான் நான் வேலையை விட்டு வந்துட்டேன். உயர்திணை அகரிணை பிரிச்சிருக்கிறோம். நமக்கெல்லாம் பொதுவா என்ன தெரியும்? உயர்திணை யார் கேட்டா மனிதர்கள் எல்லாம் உயர்திணை, மற்றதெல்லாம் அகரிணை சொல்றோம். இல்லை, முதல்ல இந்த சொல்லையே கவனிப்போம். உயர்திணைன்னு சொன்னவன் அதற்கு எதிர் சொல்ல எதை வச்சிருக்கிறான்னு கேட்டா அகரிணைன்னு வச்சிருக்கிறான். அதெல்லாம் அகரிணை. அல் திணை என்பது சேருகிற பொழுது அகரிணைன்னு மாறும். உயர்திணைக்கு எதிர்ப்பதம் அகரிணை, அல் திணை. திணைனா என்ன? ஒழுக்கம், வேற ஒன்றும் இல்லை. 3 சுழி தன்னகர். உயர்திணை அப்படின்னு கேட்டா திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம். இது அப்புறம் வர உயர்வு என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன? தாழ். அப்ப உயர்திணை வச்சவன் அதற்கு எதிரானதற்கு என்ன பெயர் வச்சிருக்கணும்? தாழ் திணைன்னு தான் வச்சிருக்கணும், அல்லது கீழ் திணைன்னு வச்சிருக்கணும். வைக்கல. ஏன் வைக்கல? உயர்வு அல்லாத திணைன்னு வச்சிருக்கிறான். ஏன் வைக்கல? அங்கேதான் சொல்லுகிறேன், தமிழன் கீழானவற்றை சொல்லுவதை கூட கீழானதாக நினைக்கும். கீழானது ஒன்றை கீழ் சொல்லுவதை கூட பண்பாட்டின் குறைவாக நினைத்தான். அது என்னத்துக்கு சார் அதை வேற சொல்லணும்? நான் கெட்டதை எதுக்கு சொல்லணும்? உயர்வு அல்லாதது சொன்னான். எவ்வளவு உயர்ந்த பண்பாடு! இலக்கணத்தில் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு! உயர்திணை அல்திணை, உயர்வு அல்லாதது. எப்படி நிக்கிறாங்க? அங்கே கூட மனிதர்களாக பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உயர்திணையா? நாம இப்ப சொல்லிக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமையே அந்த இலக்கணத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி? அது வருது பாருங்க. நான் சில நேரத்தில் நாம ஏதோ மாடு வருதாக்குன்னு தெரிஞ்சு பார்த்தா மாடசாமி வரான். அவனுக்கு இலக்கணம் தெரியாது, தொல்காப்பியம் படித்தவன் இல்லை. ஆனா அவனுக்கே தெரியுது அது உயர்திணை இல்லை. இலக்கணம் படிக்காமையே தெரியும். இதைத்தான் தொல்காப்பியம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான், வேற ஒன்றும் கிடையாது. நாம் எல்லோரையுமே அப்படி மதிக்கிறது இல்லை. மனிதர்களாக முகம் எடுத்து மனிதன் மாதிரியே இருக்கிறவன் எல்லாம் மனிதன் இல்லை. உலகத்திலேயே பெரிய டிராஜடியா தான். பார்க்கறதுக்கு எல்லாம் மனிதர் மாதிரியே இருக்கிறான். அதுல மனிதன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஒரு சிறு நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. வடலூர் வள்ளல் ராமலிங்கடிகளார் வாழ்ந்த காலத்தில் சிதம்பரத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார் ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருப்பார். ஆடை கட்டுறதே கிடையாது, உடம்புல ஒரு துணி கூட இருக்க கூடாது. இது எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, என்னங்க இது அசிங்கமா இருக்குது, அதுவும் திண்ணையில போய் உட்காந்துக்கிறீங்க, ஏதாவது ஆடை கட்ட வேணாமான்னு. இந்த சாமியார் திருப்பி கேட்டார், ஆடை எதற்கு கட்டுகிறோம்? மானத்திற்காக கட்டுகிறோம். மானம்னா என்னது? பிறர் பார்ப்பார்கள் என்பதற்காக கட்டுகிறோம். பிறர் பார்ப்பார்கள் என்பதற்காக கட்டுகிறோம். அப்ப யார் பார்ப்பார்கள் என்பதற்காக கட்டுகிறோம்? வேற மனுஷங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கட்டுகிறோம். ஆடோ புள்ளியோ நாயோ பார்க்கறதா இருந்தா நாம் வெக்கப்படுறோமா? இல்லை. மனிதர்களுக்கு முன்னால் ஆடை வேணும்னு நினைக்கிறோம். ஆகையினாலே நான் ஏன் ஆடை கட்டுறது இல்லைன்னா, இந்த போறாங்களே
இவங்க யாரும் எனக்கு மனுஷனாவே தெரியல, அதனால ஆடை கட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாராம், திங்கல உட்கார்ந்துக்கிட்டவரு அதோ மாடு வருதுமா, அதோ ஒரு பன்றி வருதுமா, அதோ ஒரு கழுகு வருது. இதனாலேயே பல பேர் தங்க சொந்த அடையாளம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு போய் வேறு தெரு வழியா போக ஆரம்பிச்சான். ஒரு நாள் வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அந்த பக்கமா வராரு. அவரை தூரத்துல பார்த்த உடனே அந்த சாமியார் அதோ ஒரு மனிதன் வருகிறார் சொல்லி உள்ளே ஓடி போய் உடனே ஒரு துண்டை எடுத்து வேட்டியாக கட்டி கொண்டு வந்து உட்கார்ந்தார். அப்ப சிதம்பரத்தில் இருக்கிற அத்தனை பேர்ல வடலூர் ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் அவருக்கு மனிதனாப்பட்டது. தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுகிறதுனா, ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் உயர்திணை, சிதம்பரத்தில் இருந்த அத்தனை பேரும் உயர்திணை இல்லை. அவங்களெல்லாம் அவர் இவர்னு கூப்பிடாதே, அவர்னா அவன்னு கூட கூப்பிடாதே, ஏன்னா அவன்னா கூட உயர்திணை தான். இந்த இலக்கணம் வந்து உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. கிராமர் பேராசிரியர் அவரை தான் சொல்லணும். கிராமர்லயே இந்த இலக்கணத்திலேயே உயர்ந்த பண்பாடு, யார் ஒடுக்கமுடையவனாக, உயர்ந்த திணை, உயர்ந்த ஒழுக்கமுடையவனாக இருக்கிறானோ அவனைத்தான் அவர் இவர்னு கூப்பிடணும், அல்லது அவன் இவன் கூப்பிடணும். இல்லை, மற்றெல்லாம் அதுன்னு சொல்லுது. இந்த கிராமர் படிய மிஸ்டேக் இல்லை, தொல்காப்பியப்படி பேசுறோம் நம்ம, அது வருது. பிரியத்திலையும் பேசுவோம், அது வேற. இதுதான் சார் நம்ம மனைவி. அதனால நீங்க அம்மரியாதை நினைக்க கூடாது. நான் அகரினையா அது இதுங்கிறிய இந்த பிரிய அதிகமா வந்துருச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம். அது வேற கிராமர், அது இந்த கிராமர்லயே வராது. ஏன்னா புருஷனை கூட சில பேர் அப்படித்தான் சொல்லலாம். யாருங்க அவங்கன்னா, அதுவா நம்ம வீட்டுக்காரனுங்க. பிரிய ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ எல்லோரையும் ரொம்ப உயர்வா சொல்றோம், கடவுள் எப்படி சொல்றோம் நாம, அவன் இவன் தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப க்ளோஸ் டியர் ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி அவர் ரொம்ப இறைவனை தோழராக கொண்டவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயர்வா நினைச்சா பயமா இருக்குது. கடவுள் யாருன்னா அடிச்சா அடிப்பார், உதப்பார், வானாங்கிற மாதிரி பயந்தவன் பக்தி காட்ட முடியாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி கையில தோல் போட்டுக்கிட்டா, யார் சார்னா இவரா சொன்னா பயமா போயிருக்கணும். இவனா நம்ம நண்பன் சார் தோட்டை கை போட்டுக்கணும். அப்போ நெருக்கமான உறவு வருகிற பொழுது குறையும். அது வேற கிராமர். ஆகையினால அது என்று சொல்லுகிற பொழுது இங்கே ஒடுக்கத்தை வச்சு சொல்லப்படுகிறது. இந்த இலக்கணத்தை வேறு எந்த மொழியிலும் நாம் காண முடியும். இதை ஏற்படுத்தினவன் எவ்வளவு உன்னதமான நிலைமையில இருந்தால், தாழ்வானதை கீழானதை கூட தாழ்வு என்று சொல்லுவது தாழ்வானது, கீழானது. இப்ப மொழிபெயர்க்கிறான் நம்ம அதே தமிழன் இந்த நாட்டில். நான் இங்க பார்த்தேன், ஸ்மால் இரிகேஷன் என்னடான்னு கேட்டா சிறுநீர் பாசனம்னு மொழிபெயர்க்கிறான். இதைத்தான் நான் சொல்றேன், வீழ்ச்சி. மொழி தெரியாம அல்ல, பண்பாட்டிலே கீழே விழுந்துட்டாங்க. பண்பாட்டிலே கீழே விழுந்ததுனால எப்படி பேசுறதுன்னு தெரியல, சொற்களை எப்படி கையாளுவதுன்னு தெரியல. இன்னொன்றை கவனிக்க வேணும். லோயர் டிவிஷன் கிளர்க் ஒன்று இருக்கான், அப்பர் டிவிஷன் கிளர்க் இருக்கான். அப்பர் டிவிஷன் கிளர்க் மேல்நிலை எழுத்தர், லோயர் டிவிஷன் கிளர்க் கீழ்நிலை எழுத்தர். ஐயா மனுஷனா இல்லையா? லோயர் இங்கிலீஷ்ல இருக்கே சார், விட்டுடுப்பா, நம்ம பண்பாடு இல்லை. உயர்திணை அதுக்கு எப்படி சொல்லி பழக, உன்னால எப்படி சொல்ல முடியுது? கீழ்நிலை எப்படி சொல்ல முடியுது? எந்த வகையில அவன் கீழ்நிலை? நீ உட்கார வச்சு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிற அவனை லோயர் டிவிஷன்ல. அவன் கேட்டானா, சார் நான் ரொம்ப கீழானவன், லோயர்லயே போடுங்க. நீயே அப்பாயின்ட் பண்ணிட்டவன அப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்னா என்ன அர்த்தம்? ஆனா அப்பர் நான் வேணாம் நான் சொன்னாங்க. டிக்கெட் அலாட் பண்ணும்போது லோயர் பர்த் கொடுத்துட்டான் டிடிஆர், ஒருத்தருக்கு அப்பர் கொடுத்துருக்கான். இல்ல அப்பர்ல உட்கார்ந்துருக்கிற வேண்டிய லோயர் நான் கூப்பிடுறத விட நானா என் லோயர்ல போனேன்.
அவன் கொடுத்தான் சீட்டு. சில பேர் நீ கீழே மேல ஏற முடியலன்னு, சார் எனக்கு லோயரே கொடுத்துருங்க. ஏன்பா எல்லாரும் மேல போற, நீ ஏன்பா கீழே இருக்கிற? மேல ஏற முடியாது, கீழே படுத்துக்கிட்டா வசதியா இருக்கு. அதனால அவனுக்கு கொடுத்து விட்டு அதை கீழ்நிலைக்கு வர சொல்றான். அதே மாதிரிதான் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரு பேரை வச்சிருக்கிறான். அதை சொல்ல முடியாம எப்படி சொல்றான்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் வரலாறு இருக்கிறது. அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படியோ தாழ்த்தப்பட்டுகிறார்கள், கூர்மையா வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்பவும் கூட அந்த தாழ்த்துதல் என்கிற சொல்லை கையாளுவது பண்பாட்டினுடைய குறைவு. வரலாறுக்கு ஒரு கருத்தை சொன்னான், அறவுரை சொல்ல ஆரம்பித்தான். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் ஆரம்பிச்சான். போய் கேட்டான், அறிவுரை சொல்லுங்க. நல்லதையே செய்வான். அவன் எழுதி சொன்னான், நம்மால ஆகாதுங்க, நம்மால முடிஞ்ச காரியமா சொல்லுங்க. நல்லதுங்கிற பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம சக்திக்கு முடியாது, நம்ம முடிஞ்ச காரியமா சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னார் கவிஞர், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இப்ப நல்லது செய்ய முடியலையா, ரொம்ப நல்லது. கெட்டதை செய்யாம அதுவே போதும். ஆனா புலவர் அப்படி சொல்லல, நான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு புரியுறதுக்காக. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் கெட்டது செய்தல் ஓம்புமின் சொல்லல. கெட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தல. என்ன பயன்படுத்துறார்? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்லது அல்லாதவற்றை எப்படி கையாள? கெட்டதுங்கிற சொல்லை பயன்படுத்துவதும் கெட்டது. இன்னும் ஆபத்தும் உண்டு. கெட்டதை செய்யாதன்னு சொன்னா சில பேர் தெரிஞ்சு கேட்பான், கெட்டதுன்னா என்ன சார்? சொன்னீங்கன்னால நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாம இருக்கிறது. அப்புறம் அவனுக்கு அதை நம்ம சொல்லணும், இது இது கெட்டதுப்பான். அவனுக்கு ஏற்கனவே தெரியாம இருந்தா இதை வேற அவன் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாதிரியார் பிரசங்கம் பண்ணார், மாரல் கிளாஸ் எடுத்தார், பிரசங்கம் பண்ணார். மாணவர்களே, நான் இதுவரை ஆராய்ச்சி செய்து உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கு என்பதை கணக்கு போட்டுக்கிறேன். ஒரு மாணவன் ஆர்வமாக இருந்து எத்தனை பாவங்கள் பாதிரியார்ன்னு கேட்டான். ஒரு ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். மொத்தம் இந்த உலகத்தில் 232 பாவங்கள் இருக்கின்றன. உடனே அதே மாணவன் எழுதினான், தயவு செய்து அது என்னென்ன பாவங்கள் என்பதை எங்களுக்கு வாசித்து காட்டுவீர்களாக கேட்டான். உங்க ஆர்வத்தை ரொம்ப பாராட்டுகிறேன். அப்படித்தான் பாவங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதை விட்டுக்கொட வேண்டும் என்று சொன்னார். அதே மாணவன் எழுதியிருந்தான், பாதிரியாரே நீங்க அப்படிதான் நினைக்க கூடாது. நான் இதுவரை செய்திருக்கிற பாவங்கள் 229. இன்னும் கூட எனக்கு தெரியாத பாவங்கள் இருக்குதாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீங்க படிச்சீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். கெட்டதை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது முட்டாள்தனம். குழந்தைகளுக்கு கூட என்ன சொல்லணும்னா உண்மை பேசுன்னு தான் சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசி பொய் பேசாது. அது குழந்தை உடனே டீச்சர் பொய்னா என்னன்னு கேட்கும். ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் நாம பெரியவங்களாகி நாம படிச்சிருக்கிற கலையை. குழந்தை போய் பொய் பேசாதேன்னு சொன்னா, நெகட்டிவா சொன்னா குழந்தை கேட்கும். பொய்னா என்ன டீச்சர், அப்புறம் அதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து இது பேசாது என்ன தெரிஞ்சுக்கிறது. அது குரங்கு பத்தியம் மாதிரிதான். நோயாளி பத்தியம் என்னன்னு கேட்டான், சும்மா இருக்க வேண்டியதான வைத்தியம். பத்தியம் ஒண்ணுமே இல்லப்பா, மருந்து சாப்பிடும் போது குரங்கு மட்டும் நினைச்சுக்காதுன்னு சொல்லி அனுப்புறான். அதை நினைச்சுக்காதுங்கிறத சொல்லலாமா? சைக்கலாஜிக்கலா அவன் என்ன ஆவான்? அவன் மருந்து எடுக்கிற பொழுதுலாம் எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறான். குரங்கு மனசு நினைக்க அவன் மருந்து குடிக்காம சொல்லுவான். நினைக்காதுங்கிறது ஏயா சொல்றாங்க? பிரதர மனசுல வந்து நிற்கும். ஆக கெட்டதை சொல்லக்கூடாது. வள்ளுவர் என்ன செய்தார்? ஒரு காமத்து பாடல், ஒரு அருமையான பாடல். தன்னுடைய காதலியினுடைய பாதம் இருக்கிறது ரொம்ப மென்மையானதுன்னு சொல்ல ஆசை. அது உண்டோ இல்லையா அது வேற விஷயம். அது மென்மையானதா தெரியும் அந்த அந்த நேரத்தில். அப்படி அப்ப சொல்லும் பொழுது சொல்றார், என்னுடைய காதலியின் பாதம் எவ்வளவு மென்மையானது என்று சொன்னால்
அப்படி பாலை மட்டும் குடிச்சு தண்ணியை விட்டுடுமா. இந்த காலத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கெல்லாம். அதை தெரிஞ்சுதான் எனக்கு ஒரு சந்தேகம், பால்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த இனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தொழிலுக்கு ஆபத்தா ஒரு பிராணி இருக்குது வேண்டாம் சொல்லி, ஏன்னா அவன் வீட்டுல அன்னம் வச்சிருப்பான், பால்காரன் வரும் பொழுது அன்னத்தை விட்டு வருவான். சரிப்படாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அன்னங்கள் காதலோடு ஒன்று கலக்கிற பொழுது அதனுடைய மார்பிலிருந்து தானே உகுந்து விடுகின்ற அந்த மென்மையான சிறகுகளை எடுத்து அந்த காலத்துல 7 அடுக்கு மெத்த பண்ணி அது மேல படுத்திருக்கிறான் தமிழன். அப்போ படுத்தவன் தான் இன்னும் இப்படி படுத்தா எந்திரிப்பானா? எந்திரிக்கல. இதான் அன்னத்தின் அவ்வளவு மென்மையானது. இந்த ரெண்டும் அவன் காதலியின் காலிலே பட்டால் உறுத்தும்னு கூட சொல்லல. இது ரெண்டும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவளுடைய காதலியின் பாதத்திற்கு இது ரெண்டும் நெருஞ்சி பழம். அது என்ன நெருஞ்சி பழம்? 1330 குறள்ல வள்ளுவர் ஒரு பழத்தையும் பாடல, இது ஒரே பழம் தான் பாடுறது. அதுவும் பழம் இல்லை. நெருஞ்சி பழம்னு கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம நெருஞ்சி முள்ளுதான் கேள்விப்பட்டிருக்கோம், நெருஞ்சி பழம் இல்லை. அது என்னங்க பழம்? பாட்னி தெரியலையே வள்ளுவருக்குன்னு கேட்டா தெரியும். அவன் நெருங்கி முள்ளுன்னு தான் பாடனாங்க. நெருங்கி முள்ளு தான் அவன் சொல்ல வர. என்னுடைய காதலியின் பாதத்தில் அனிச்ச மலரோ அன்னத்தின் தூவியோ பட்டால் நெருங்கி முள் குத்துவது போல அவளுக்கு வலிக்கும். அவ்வளவு மென்மையான பாடம். முள்ள காணுங்களே, என்ன பழம்ல பாடியிருக்கிறார். முள்ளுதாயா அது பழம் பாடுறார் கவிஞர். ஏயா பாடணும்னார்? முள் எவ்வளவு குத்தும்னு சொன்னால் அவளுடைய பாதத்தை குத்தும்னு சொல்லி வலிக்கும்ல, அதே மாதிரி அந்த முள் என்ற சொல்லே வலிக்கும். நான் அதை சொன்னால் ஒருவேளை அதனாலேயே காதலி ஐயோன்னு துடித்தாலும் துடிக்கும். முள் என்று கேட்டாலேயே துடிக்கும். அந்த சொல்லை கூட நான் பயன்படுத்த விரும்பவில்லை என்று அதை கூட படமா மாற்றுகின்றன. அந்த மென்மை அந்த சொல்லை மாற்றுகிறது, கடினமான ஒரு சொல்லை மாற்றுகிறது. உயர்ந்த பண்பாடு இந்த சொல்லை மாற்றி அமைக்கிறது. அந்த பண்பாட்டைத்தான் நான் இந்த வரலாற்றிலே காணுகிறேன். உலகத்திலேயே 2 துறை. இந்த 2ல அவன் சரியா இருக்கானான்னு பார்த்தா சர்டிபிகேட் கொடுத்துடலாம். என்னங்கன்னு கேட்டான். காதலும் வீரமும் போரும். உலகத்தில் 2 தான். தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வர ஒண்ணு காதலிச்சுட்டு இருப்பான், இல்லாட்டி சண்டை போட்டுட்டு இருப்பான். இதான் நம்ம தமிழ் படம் அந்த பழைய பண்பாட்டை விடாம அந்த பார்முலாவை பின்பற்று. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா டூயட் பாடிட்டு இருப்பாங்க 2 பேர். அடுத்த சீன் 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. அவன் நம்மளும் கேட்கறான், பாட்டு இருக்கா சார், சண்டை இருக்கா சார் கேட்கறான். என்னன்னா பழைய தமிழ் பண்பாடு கொஞ்சம் வழி இருக்கு. 2லையும் உருண்டுகிட்டே இருப்பான். பாத்தீங்கன்னா சினிமாவில் 2லையும் உருண்டுகிட்டே இருப்பான். அவன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டாக்கி இருக்கிறான், ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். காதலிலும் போரிலும் நல்லது கெட்டது இதெல்லாம் கிடையாது, எது வேணா செய்யலாம், அதுல ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் பண்பாடு. இது பொது மொழி. உலகத்துல வசிக்கிற எல்லோரும் பேசுகிற ஒரு பொன்மொழி இது. ஆனா இந்த 2 துறையில கூட ஒரு உன்னதமான பண்பாட்டோடு இருக்க வேண்டும், அங்கேயும் அறத்தை கடைபிடிக்க வேண்டும், அங்கேயும் உயர்வா இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு இனமாக உலக வரலாற்றில் நாம் தமிழினத்தை தான் பார்க்கிறோம். 2 உதாரணம் சொல்லிவிட்டு நான் போகிறேன். காதல் துறைக்கு அப்புறம் வர்றேன். சண்டையை முதல்ல பிடிச்சுக்குவோம். போர் என்பது அந்த சொல்ல இந்த பண்பாடு. உலகத்தில் எந்த மொழியும் நீங்க இந்த மாதிரி சொற்களே பண்பாட்டை பார்க்க முடியும். போர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? பொறுதல். பொருள்னா என்ன அர்த்தம்? ஒன்றோடு ஒன்று நிகராக இருத்தல், சரிசமமாக இருத்தல். அப்ப என்ன அர்த்தம்? அதிலே சொல்றான், சரி சமமான வலிமை உடையவர்கள் 2 பேர் செய்து கொள்வதற்கு பேர் தான் போர். அப்ப என்ன அர்த்தம்? உன்னோடு சமமான வலிமை உடையவன் இருக்கிறானே அவனோடு தான் நீ சண்டைக்கு போகணும். உன்னோட வலிமை குறைந்தவனா இருக்கிறவனோட சண்டைக்கு போறதல்ல. உன்னோட வலிமை மிகுந்தவனோட சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட வலிமை சமமாக இருக்கிறவனோட சண்டைக்கு போகணும். அந்த போர் என்ற சொல் அதை குறிக்கிறது. அதனால இன்னொரு குறிப்பு சொல்ல வச்சு நீ தெளிவாக சொல்லிட்டான்,
சமம்னே பேர். போருக்கு பேர் தமிழ்ல சமம். சமமா இருக்கிறவங்களோட தான் சண்டை போடுச்சு. அப்ப போர்ல எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்க. இதுக்கு ஒரு பாட்டே இருக்கு சீவக சிந்தாமணியில, வியப்பான பண்பாடு. ஒரு போர் வீரன் வாழை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துல சுற்றி திரிகிறான் போர் செய்வதற்காக. எதிரிகளில் பல பேர் வருகிறார்கள். ஒருத்தன் நான் உன்னோட சண்டை போட வரேன் வாயான்னு கூப்பிடுறான். கொஞ்சம் நில்லுன்னு கேட்குறான். உன் வயசு என்னன்னு. என் வயசு 35. போடா நீ கிழக்கு போயிடு. என் வயது 25. நீ கிழமை உன்னோட சண்டை போட்டு அடிச்சேன்னா எனக்கு அவமானம், வெளியே போடும். அவன் போன பிறகு இன்னொருத்தையும் இதில் வரான். சரி அவனோட சண்டை பிடிக்கலான்னு போனா அவன் வாழை வாங்கிக்கிட்டு வந்தவனே நில்லு உன் வயசு என்னன்னு கேட்குறான். நான் என் வயசு 20ன்றான். நீ சின்ன பையன், நீ வெளியே போ, நீ முன்னால் வர. உன்னோட சண்டை பிடிச்சி நான் அவனை அடித்தேன்னா சின்ன பையன் அடித்தேன்னா நீங்க போயிடு. எதிரில் ஒரு யானை வந்து சரி மனிதர்கள் தான் சரியில்லை, யானையோட சண்டை போடலாம்னு சொல்லி வாழை வாங்கணும். அப்பதான் ஞாபகம் வந்தது இதனோட சண்டை போடுறது நியாயம் இல்லை. ஏன்னு கேட்டான், எனக்கு 2 கை இருக்கிறது, இதற்கு பாவம் ஒரே ஒரு கை இருக்கிறது. ஒரு கை இருக்கிற அதுவும் விலங்கு, இதோட சண்டை போடுவது வீரன் இல்லை. அதையும் விட்டுவிட்டு அந்த பக்கம் போனான். இன்னொரு வீரன் வந்தான். அவனை பார்த்துட்டு சரி இவனோட சண்டை போடலான்னு போய் உன் வயசு என்னன்னு கேட்டான். 25. வெரி குட், நீங்க நாங்கெல்லாம் சமம். சரி வா சண்டை. இன்னும் கூட வாழ வாங்கினா அவனும் வாழ வாங்கினான். ஓங்க அவனை அடிக்க போகிற பொழுது கவனிச்சான், இங்க ஒரு காயம் இருக்கும். நிறுத்திட்டு கேட்டான், இதனடா காயம்? இதுக்கு முன்னால ஒருத்தனோட சண்டை போட்டான் அடிச்சுட்டான். நீ எச்சிக்கல, நீங்க வெளியே போனான். இன்னொருவன் யாரோ ஒண்ணு அடித்து ஏற்கனவே காயப்படுத்திருக்கிறான். என்னை விட நீ வலிமை இருந்தால் குறைந்திருப்பாய், வயது ஒத்தவனாக இருந்தாலும் உன்னோடு சண்டை பிடிப்பது கூட வீரத்திற்கு இழுக்குன்னு சொல்லி அவனை விட்டு போயிட்டான். தக்கவன் யார் என்று தேடி திரிகிறான் அந்த வீரன் என்று சொல்லி திருத்தக்க தேவர் தன்னுடைய சீவக சிந்தாமணியில ஒரு காட்சியை காட்டினார். இது ரொம்ப கற்பனையானதல்ல, இத பண்பாட்டை கையாண்டிருக்கிறார். வரலாற்றில் போர் செய்வதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். என்ன அறிவிப்பை செய்வார்கள்? போர் தொடங்க போகிறோம், எதிரிகளே உங்கள் நாட்டில் இவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள். ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்ணிலும் கிழியுடையும் பேணி தென்பட வாழ்விற்கு அருங்கடல் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாரியும் எம் அம்பு கடிவிடிதும் நும்மரன் சேர்மி. பசுக்களை போன்ற பார்ப்பனர்கள், பெண்கள், நோயாளிகள், தங்களுடைய குலத்தை வளர்ப்பதற்கு குழந்தையை பெறாதவர்கள், இவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள், நாங்கள் போர் தொடங்க போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்துவிட்டு போர் தொடங்குவதாக புறநானூறு நமக்கு சொல்லுகிறது. என்று சொன்னால் போரிலும் கூட எதிரியிடத்திலே கூட அறத்தை கடைபிடிப்பது, எதிரியிடத்திலே கூட உயர்ந்த பண்பாட்டை காட்டுவது. நம்மை விட மூத்த நாகரிகம், நம்மை விட பழமையான இலக்கியம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிற கிரேக்க நாகரிகத்தில் ஹோமர் எழுதுகிற அந்த இழியிழந்த காவியத்தை நாம் திறந்து பார்க்கிற பொழுது என்ன தோன்றுகிறது நமக்கு? அக்கில்லஸ் ஹெக்டரும் சண்டை போடுகிறார். ஹெக்டர் ஆயுதத்தை இழந்து அக்கில்லஸுடைய காலடியில விழுந்து என்னை மன்னித்து விடனை விட்டு விடுங்க சொல்லி கதறுகிறான். காலடியில் விழுந்த அந்த எதிரியை ஓட ஓட விரட்டி அவனை அடித்துக் கொள்ளுகிறான் அக்கில்லஸ். இதுதான் நாம் அக்கில்லஸ் கொல்லப்படுவது எப்படி? அவருடைய பாதத்தின் கீழ் மென்மையான பகுதி இருக்கிறதை தெரிந்து கொண்டு அந்த பகுதியில் அம்பால் அடித்தவனை கொல்லுகிறார். நான் மற்ற கதைகள் எல்லாம் சொல்லவில்லை. பின்புறம் இருந்து தாக்குவது, எதிரியை அவன் எதிர்பாராத நேரத்தில் போட்டு அமுக்குவது, சதி செய்து கொள்வது, இவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தமிழர்களுடைய வரலாற்றிலே நீங்கள் காட்ட முடியாது, பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால் வாளை ஓங்குகிற பொழுது எதிரி அந்த பயத்தினால் கண்ணை இமைத்தாலும் கூட போடா கோழை என்று அவனை விட்டு விடுக என்று சொல்லுகிறான். எடுத்த வேல் ஓங்குகிற பொழுது அழித்து இமைப்பெண் ஓட்டன்றவன்கிறவருக்கு அதுவே கூட அவன் உறவுகளில் காட்டு ஓடுவதற்கு சமமானது, அவனை அடிப்பதும் கூட கோழைத்தனம் என்று பாடுகிறார். இவைகள் கற்பனைகள் அல்ல என்பதை புறநானூற்று நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. போரிலே அறத்தை கடைபிடித்தவன், போரிலே உன்னதமான பண்பாட்டை கடைபிடித்தவன். இனி காதல் துறைக்கு வருகிறோம். அங்கேயும் எல்லாம் சரின்னு சொல்லுகிறான். ஆனா அங்கேயும் கூட ஒத்த அன்பால் ஒருவனும் ஒருத்தியும் தம்முள் தாமே எதிர்பட்டு
உணர்ந்த காலத்து பிறந்த பேரின்பம் என்பதற்கு இலக்கணம் சொல்லுகிறது. அந்த இலக்கணத்தில் ஒத்த அன்புக்கு உயர்ந்த இடம் தரப்படுகிறது. அந்த அன்பு எத்தகையது சொன்னால் மற்றவர்களை கவனிக்காதவர்கள். காதலுக்கு கண்ணில்லைன்னு ஒரு பழமொழி உண்டாக்கி வச்சிருக்கிறான் தமிழன். என்ன அர்த்தம்னா அதுல இருக்கிற பொழுது அவனுக்கு வேற எதுவும் தெரிவதில்லை. தாய் தந்தை மற்ற உயிரினங்கள் இவையெல்லாம் உயிரோடு இருக்கிறதா இல்லையா அதை பற்றி கவலையே கிடையாது. இப்படி நினைக்க தோன்றுகிறது இல்லை. அங்கேயும் கூட அந்த அன்பு என்பது அருளுக்கு அடிப்படை என்ற ஒரு தத்துவத்தை வள்ளுவன் சொல்லுகிறானே, அதுல ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? வள்ளுவரிடத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் கேட்டான், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? பல பேர் இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம்ங்கிறது ஒருவனும் ஒருத்தியும் அவர்களுடைய பாலுணர்வு தேவைக்காக செய்யப்படுகிற ஒரு சடங்குன்னு நினைச்சுக்கிறான். இல்லை, அப்படி இருப்பதாக இருந்தால் ஒரு சமூகம் கூடி பெரியவர்கள்லாம் கூடி அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அர்த்தம்னு கேட்டால் அது ஒரு சமூக சடங்கு. சமூகம் அதை வரவேற்கிறது. எதற்காக சொன்னால் ஒரு ஆடவனும் பெண்ணும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அன்பு என்பதை அறிந்து கொண்டிருக்க மாட்டார். அது கற்றுக் கொடுக்கவும் முடியாது. இன்னைக்கு நாம் வகுப்பு எடுக்கிறோம். மனிதர்களுக்கெல்லாம் அன்பு என்பது போதிக்கப்படுகிறது. 10 மணிலிருந்து 11 மணி டைம் டேபிள் அன்பு போதிக்கப்படுகிறது. டைம் டேபிள் போட்டு ஆட்களை கூட்டி உட்கார வச்சு போதிக்க முடியாது. அதனாலதான் இயற்கையை என்ன செய்திருக்கிறது, ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீச்சரா வச்சு அது சொல்லிக் கொடுக்கறது கூட இல்லை. இவன் வேண்டாம்னா கூட விட மாட்டாங்க. அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா அன்பா இருக்கு சார் பார்க்கறதுக்கு. அவளை கேட்டா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னா ஒரே அன்பு பெருகுது சார். அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டுனா கூட பேசாம இருங்க, நான் அங்கேதான் அன்பு செலுத்துவேன். இயற்கையே இந்த அன்பை ரொம்ப பயங்கரமான ஒரு சக்தியாக கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு முன்னால் ஆணும் பெண்ணும் சுயநலவதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். தனி வாழ்க்கையில சம்பளம் வாங்கினா இவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேண்டிய துணிமணி வாங்கிக்கிறான், நல்லா போய் சாப்பிடுவான், சினிமா பார்ப்பான். கல்யாணம் ஆன உடனே பாருங்க என்ன பண்றான், ஒரு நல்ல புடவையா எடுத்து போடுங்க சார், ஜவுளி கடை. அவன் தெரிஞ்சுக்கிறான், சரி இந்த சரியாயிட்டான், அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது ஞாபகம் வருது, சரி ஒரு ஹல்வா பார்சல் ஒன்று கொடுங்க, போகும்போது ஒரு பூ ஒரு 10 முழம் கொடுங்கன்னு வாங்கிட்டு. அந்த காலத்துல வாங்குறது சொல்றேன். எப்படி இவனுக்கு யாரோ ஒருத்தி எப்படி தன்னுடைய பணத்திலிருந்து தியாகம் பண்ண இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அவளுக்கு புடவை வாங்குறான். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அதே ஜவுளி கடைக்கு போய், சார் ஒரு புடவையும் டவுசருக்கு 2 துணி எடுத்து போடுங்க சார். ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது பேண்ட் கேட்டு வேணாமா? வேணாம் சார், கட்டுப்படி ஆகாது, புடவையும் மட்டும் கொடுங்க. குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய சட்ட துணிமணி எடுக்கிறான். ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த அன்பு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுக்காகத்தான் அதுக்கு பள்ளியறைன்னு பேர் வச்சிருக்கோம். வேற எந்த இடத்துலயும் கத்துக்க முடியாது. மற்ற உயிரினங்களுக்கு யாரோ யாரோன்னு எப்படி சார் சொல்றது? பொண்டாட்டி சார், பொண்டாட்டி தான்ப்பா. யாரோ உனக்கு தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதுங்க. ஏதாவது ரிலேஷனா? இல்லை சார். டிஸ்டன்ஸ்? இல்லை சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படிப்பா இவ்வளவு பெரிய வேலைகள்லாம் செய்றீங்க? 4 மணி ஆச்சுன்னா பறக்குறீங்க. தனியா இருப்பா சார், போகணும். ஏன்னா செத்தா போயிடுவா, ஏனியா பறக்குற போடுறாங்க. அவளுக்கு ஏதாவது பட்டுடுச்சுன்னா, ஐயோ பட்டுடுச்சா வலிக்குதான், துடிக்கிறான். எப்படி இதெல்லாம் வந்தது நமக்கு? ஆக அதனாலதான் திருமணம் என்ற அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த நிறுவனம் இருக்கிறத சுயநலமாக இருக்கிற மனிதனுக்கு அன்பை, தன்னுடையதை பகிர்ந்து கொள்வதை கற்றுக் கொடுக்கிறது. அது வளர வளர சரியா வளர்ந்தால் வளர வளர அருளாகும். அருள் என்னும் அன்பையின் குழவி. அதனாலதான் அதை வரவேற்கிறது சமுதாயம். அந்த இடத்தில் அந்த அன்பு பாராட்டுகிற அன்பு இருக்கிறத மற்ற உயிரினங்களை இகழக்கூடாது. அப்படி இகழ்ந்தால் அது அன்பு அல்ல. அதைத்தான் தமிழ் கற்றுக் அது அருளாக மாற வேண்டும். மனைவியிடத்தில் காட்டுகிற அன்பு அம்மாவரிடத்தில் வெறுப்பாக மாறினால் அதற்கு அன்பு என்று பெயர் அல்ல. நீ கற்றுக்கொண்டது அன்பு அல்ல. தாய்க்கு பின் தாரம் சார். ஏன்டா கல்யாணம் பண்ணது அம்மாவை கவனிக்கலையேன்னா, அம்மாவுக்கு பிறகு தாரம் வந்துருச்சுன்னா அம்மாவை விட்டுடும் அர்த்தம் அல்ல. ரொம்ப கூர்மையா சொல்லியிருக்கேன். அதுல கூட பாருங்க தமிழன் எவ்வளவு கூர்மையானவங்கிறதுக்கு இது தாய்க்கு பின் தாரங்கிற பழமொழி ரொம்ப அருமையான உதாரணம். என்ன அர்த்தம்னு கேட்டா, மனிதனே
பெண்ணுடைய உடல் நலத்தை, ஒழுக்கத்தை இதெல்லாம் கவனமா பார்த்துக் கொள்வதற்கு சில காலம் வரை தாயால் தான் முடியும், தந்தையால் முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அம்மா பார்க்க முடியும். தடிபாடு மாதிரி நீ வளர்ந்துட்ட, இனி ஒன்ன பார்க்க முடியாது, அம்மா பார்க்க முடியாது. ஆனா யாரோ ஒரு பொண்ணு தான் பார்க்கணும். அதற்காக இன்னொரு பொண்ணிடத்தை ஒப்படைச்சிடறாங்க. தாய்க்கு பின் தாரம்னா உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய உடல் நலம் இதெல்லாம் இனிமேல் ஒரு பெண் தாரம் தான் கவனிக்க முடியும்னு அர்த்தம். அம்மாக்காரிகள் புத்திசாலியா இருந்தா சார்ஜை ஒப்படைச்சிட்டு வந்து விளையிடும். அந்த சார்ஜை ஒப்படைக்கிறது இல்லை, அதனாலதான் தகராறு விளையாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு சார்ஜ் கொடுத்தா தானே அவங்க ஒப்புக்கிட்டு வர முடியும். இவங்க தர முடியாதுங்கிறான், அவன் நான் வாங்கிக்கணுங்கிறான். இதான சண்டை. இதனாலதான் தாய்க்கு பின் தாரங்கள் அதான் இருக்கும். ஆண்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மடஜனங்களே என்னதான் இருந்தாலும் உன்னை பெற்று வளர்த்தவ, அவன் முன்னாலேயே அவன் மனைவியை ரொம்ப அளவுக்கு மீறி கொஞ்சாத, வயிறு எரியும் பத்திக்கிட்டு, அவளுக்கு முன்னாலேயே கொண்டாந்து புடவையெல்லாம் வாங்கி கொடுக்காத, அவளுக்கு முன்னாலேயே பூ அல்வாலாம் கொண்டாந்து கொடுக்காத, என்ன என்னதாயா பண்ணணும்னு கேட்டான். இதெல்லாம் செய்யி, தாய்க்கு முன்னால பண்ணாத, தாய்க்கு பின்னால பண்ண. தாரத்தை கவனிக்கணும். தாய்க்கு பின் அவளுக்கு தெரியாம. ஆனா பற்றிய வயிறு, பெற்ற வயிறு பற்றி எரியும். அயோக்கிய பையன், நான் பெற்றேன் அல்வா கொண்டாடு, நான் வளர்த்தேன் உடவே கொண்டாடு, அவளுக்கு தரேன் ஏன் முன்னாலேயே. நான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தவன ஏன் முன்னாலேயே நோக்கி வச்சு கொஞ்சம் நான் தாங்க முடியாது. தயவு செஞ்சு செய்யாதீங்கடான்னு அர்த்தம். அதான் தாய்க்கு பின் தாரம்னா. அங்கேயும் கூட அந்த கூர்மையை வைத்திருக்கிறான், வாழ்க்கையினுடைய கல்வியை வைத்திருக்கிறார், வாழ்க்கையினுடைய செறிவை வைத்து காட்டுகிறார். இந்த ரெண்டு இடத்துல காதலில எந்த அளவுக்கு உயர்ந்த பண்பாட்டை அவன் கையாண்டான்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பிரிந்து போன காதலன் காதலியை சந்திப்பதற்கு வரான், ரொம்ப காலம் கழித்து வரான். எப்படி இருக்குங்கிறது அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். தேர்ல வரான், ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வரான் தேர், மழைக்காலம். திடீர்னு என்ன பண்றான், ஓட்டிட்டு வர தலைவன் நிறுத்துக்கிறாங்க. அவன் எந்த அளவுக்கு ஆர்வமா வந்துட்டு இருப்பான்னு பெரு வழியில் இருக்கிற ஏதாவது தெரியுமா? துளசிதாஸ் கதை நீங்க படிச்சிருக்கீங்க, அவர் எப்படி இருந்தாருங்கிற கதை, பழைய கதையை படிச்சிருக்கீங்க. அதுவும் வேசியை சந்திக்க போகிற பொழுது அவர் எதையோ பிடிச்சிட்டு முதல்ல போய் எதையோ பிடிச்சிட்டு ஏறி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து அறிவோட வர்ற போது பிடிச்சி தொங்கி இதனால வந்தேன்னு பார்த்தா பாம்பு பிடிச்சே இருக்காரு. ஏதோ ஒரு கணம் வந்து போயிட்டு இருக்கு, அதை பிடிச்சி நீங்கிட்டு வந்துருக்கிறாரு. அப்பதான் அறிவு தெளிவு தான் பாக்குறாரு. சரி, இவ்வளவு மோசமானது அணுத்துறவியாகி அப்புறம் கவிஞரான கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது கண்மூடிய ஒரு துறை. மற்ற இது என்னன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒருவன் எப்படி இருக்கிறான் என்பதை சொன்னால் அவனுடைய பண்பாடும் அந்த இனத்தினுடைய பண்பாடும் புரிஞ்சு போகும். அவன் தேர்ல வேகமா வரான், நடுநாள் பிரிந்து வருகிறான். அப்பொழுது திடீர்னு தேரை நிறுத்த சொல்லுகிறான். அவன் தேர்ப்பாளனுக்கு ஆச்சரியம், நீ ஏன் நிறுத்த சொல்றீங்க? நீ நிறுத்துன்னு சொன்னான். நிறுத்தின உடனே கீழே இறங்கி மணிகள் அசைந்து கொண்டிருக்கின்றன தேர்ல. நூலை எடுத்து இந்த ஒவ்வொரு மணியில் இருக்கிற நாவையும் சேர்த்து கட்டி வைக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் கட்டுறீங்க? ஆனா அந்த காலத்துல ஹார்ன் கிடையாது, அதுக்கு பதிலாக தேர்ல இந்த மணியை கட்டி விட்டுருப்பான். அது கணக்கான சத்தம் போட்டுப்பானா வழியில் இருக்கிற விளைவிக்கிறது. இப்ப தேவையில்லைன்னா ஹார்ன் அடிக்கிறத கூட யாரும் விலகிறது இல்லை தமிழ்நாட்டில். அதனால இப்ப நம்ம கார் கம்பெனிங்க அடிக்கிற ஹார்னா தயார் பண்றது இல்லை, அது அடித்தாலும் ஒழிக்கிறது இல்லை. ஏன்னா அடித்தாலும் யாரும் விலகிறது இல்லை. அந்த மணிகளை ஏன் கட்டுறேன்னு கேட்டா அவன் சொல்லுகிறான், நான் எந்த காதல் உணர்வோடு வருகிறேனோ அதே காதல் உணர்வோடு பூக்களில் 2 ரெட்டை ஜோடி வண்டுகள் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேகமா வர அந்த சத்தத்துல மணி ஓசை கேட்டு அவைகள் பயந்து பறக்கின்றன.